விசுவாசிக்கிறேன். மறுபடியும் பார்க்க வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரை நம்பி வந்த ஒருவனும் வெட்கப்பட்டு போன சரித்திரம் உலகத்தில் கிடையாது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யார் என்ற தெளிவு, அவரே குறித்துள்ள நம்பிக்கை, அவரே குறித்துள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் எடுக்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் இந்த பூமியில் நம்மை அனுகிரகிக்கவும் ஆசீர்வதிக்கவும் பலப்படுத்தவும் விடுவிக்கவும் எல்லாமே அதுக்கு போதுமானதாக தான் இருக்கும். அப்படியானால் வேத புத்தகத்தில் யாரெல்லாம் என்னென்ன தீர்மானம் எடுத்தன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷங்கள் வரைக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி படிக்கிறது உண்டானால் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீர்மானம் எடுத்து வெற்றி சிறந்ததை நீங்கள் பார்க்க முடியும். அவை எல்லாவற்றையும் நமக்கு இங்கே தியானிக்கிறதுக்கு நேரம் இல்லாவிட்டாலும் நம்முடைய கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தில் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 18 24 வசனங்கள் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாக அறிமுகமான ஒரு பகுதி தான் அந்த பகுதி. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் அதில் ஒருவன் தகப்பனிடத்திலே வந்து, எனக்கு வர வேண்டிய ஆஸ்திகள் எல்லாம் எனக்கு கொடுங்க என்று சொல்லி அப்பனிடத்திலே கலகம் உண்டாக்கி அப்பன் சொத்தை பங்கிட்டு 2 மக்களுக்கும் கொடுத்து 2 மக்களும் சந்தோஷமா வாங்கி குறுகிய நாட்களுக்குள்ள இளைய மகன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போனார் എന്നുള്ള கதை தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கின்றோம். அவன் தூர தேசத்துக்கு சென்று தன் கெட்ட நண்பர்களோடு பலவிதப்பட்ட பாபத்திலும் அவன் விழுந்து அவன் கையில் இருக்கிற சகல பணங்களும் ஆஸ்திகளும் நஷ்டப்பட்டு அழிந்து போய் கடைசி ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவன் என்ன செய்வதென்று தெரியாம அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு கிடைத்த ஒரு நண்பன் அவனுடைய இடத்திலே சென்று அவனுடைய வீட்டில் இருக்கிற பன்றிகளை மேய்க்கிறதுக்கு அவன் தீர்மானம் எடுக்கிறார். அந்த பன்றிகளை மேய்க்கிறதுக்கு எதுக்கு தீர்மானம் எடுக்கிறார் என்ற அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டினால் என்னோட பசி ஆற்றலாமை என்ற இயக்கத்துடன் தான் அங்கே அவன் சென்றிருக்கிறார். ஆனால் அந்த தவிட்டும் அவனுக்கு கிடைக்கவில்லை. இப்படி பசியுடைய உச்சகட்டம் வந்து உடுக்கிறதுக்கு வஸ்திரம் இல்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லை, ஆற்றுவார் இல்லை, தேற்றுவார் இல்லை, அவனுக்கு ஒரு நேரம் ஆகாரத்துக்கு வழி இல்லாம அவன் எல்லாமே நஷ்டப்பட்டு 0 பாயிண்டில் வந்த பொழுது அவன் ஒரு தீர்மானம் எடுத்தது என்னன்னு கேட்டால், அப்பா நான் உமக்கும் பரத்துக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன், இன்னும் பிள்ளை என்று சொல்லுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. உம்முடைய வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் சாப்பிட்டு அங்க மிஞ்சுகிறார்கள், அதில் ஒரு வேலைக்காரனாக என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு பொருத்தனை பண்ணி தீர்மானம் எடுத்தான். ராமேன் சொல்லலாமா? அந்த தீர்மானம் எடுத்து அவன் வேகமாக தன் வீட்டுக்கு அவன் கடந்து செல்லுகிறார். நல்ல கவனிக்கணும், அவனுக்கு கொடுக்கிறதுக்கு வஸ்திரம் இல்லை, அவன் குளிர்ச்சி எத்தனையோ காலங்களாக இருக்கலாம், அவனுடைய சரீரத்தினுடைய தோற்றங்கள் காரியங்கள் எல்லாம் பார்த்தால் மிகவும் அலங்கோலமாயிருக்கும். பிள்ளை வீட்டுக்கு வந்தால் பிள்ளை என்று தகப்பனால கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் அங்க வேதம் சொல்லப்படுகிறது, அவன் கடந்து வந்த பொழுது தன்னுடைய தகப்பன் அவனை தூரத்திலே கண்டு ஓடி சென்று அவனை கட்டி தடவி அவனை முத்தம் கொடுத்து அவனை குளிப்பாட்டுங்கள், அவனுக்கு பாதரட்சை போடுங்கள், அவனுக்கு மோதிரம் போடுங்கள், கொளுத்த கன்றை பிடித்து அடியுங்கள், விருந்து போடுங்கள், இவன் மரித்து போனான், மறுபடியும் உயிரோடு வந்திருக்கிறார். அந்த இடத்திலும் தகப்பனார் ஓடி போய் கட்டிப்பிடித்தவனை தடகும் பொழுது அவன் சொல்லுகிறார், அப்பா உம்முடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உமக்கும் பரத்துக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன், என்னை வேலைக்காரனாய் சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லும் பொழுது தகப்பனவனை வேலைக்காரனாய் சேர்த்துக் கொள்ளவில்லை, மகனாகவே சேர்த்து கொண்டார். எத்தனை பேருக்கு புரியுது என்று எனக்கு புரியல. நான் சொல்றது நல்ல கவனிக்க வேண்டும். அவன் அந்த இடத்துல வெள்ளி பொன்னு சொத்து சுகம் எதுவும் எடுத்து வரல, ஒன்றுமே இல்லாம தரித்திரத்தின் உச்சகட்டத்தில் வாழ்வதா சாகுவதா என்ற தீர்மானத்தில் நிற்கும் பொழுது அவன் எடுத்த தீர்மானம் என்ன? நான் பரத்துக்கும் தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் வேதம் சொல்லுகிறது, பாவத்தை மறைத்து வைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நமக்கு வேத புத்தகம் தெல்லும் தெளிவுமாய் கற்றுக் கொடுக்கின்றன. அந்த பாவத்தை ஒருத்தனை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது தேவன் அவனுக்கு இரக்கத்தை கொடுக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெந்தெகோஸ்திலே நன்றாக வளர்ந்தவங்களா இருக்கலாம், வேதத்திலே தேர்ந்தவங்களா இருக்கலாம், சத்தியத்தை நம்ம அன்றாம கற்றுக்கொண்டவங்களா இருக்கலாம், ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம், ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறவங்க பல கோணத்தில் உள்ள மக்களா இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் எடுத்து நம்மளை பரிசோதிக்கிறது உண்டானால் நம்மளில் அநேகருக்குள்ளே பாவம் உண்டு. பாவம் இல்லை என்று சொல்லுவதற்கு இந்த இடத்திலே மேக்சிமம் அதிகமாக ஆர்மை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் பாவங்கள் ஒன்று. என்னோட விசுவாசம் இந்த வார்த்தை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது நான் இதை வைத்து எனக்கு அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இந்த 3 நாட்களுக்குள்ள இந்த மகனுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷத்தை இந்த கூட்டத்தில் வந்த உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தரப்போகிறார்கள். ஆமேன். அவன் ஒன்றுமில்லாமல் வந்தது இப்ப எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன் ஆயிட்டாங்க.
எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அவனுக்கு இப்ப வஸ்திரத்துக்கு பஞ்சம் இல்ல, ஆபரணத்துக்கு பஞ்சம் இல்ல, பாதரட்சைக்கு பஞ்சம் இல்ல, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்ல. அவனுக்கு என்ன 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 அவன் சொப்பனத்திலும் கூட பார்க்காதது எல்லாமே தன் தகப்பன் அவனுக்கு கொடுத்த உண்மையானால் கல்வாரி சிலுவையில் எனக்காக கடைசி சொட்டு இரத்தம் சிந்தி தன் ஜீவனையே கொடுத்து என்னையும் உன்னையும் கரையத்துக்கு வாங்கின அந்த சர்வ வல்லவராக இயேசு கிறிஸ்துவாகிய தகப்பன் நமக்கு செய்ய மாட்டாரா? சொல்லுங்களேன், நமக்கு செய்ய மாட்டாரா? இன்றைக்கு இந்த நாற்காலியை விட்டு எழும்புறதுக்கு முன்னவே விடுதலை பெற்றுதான் போக வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் வந்திருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியின் இந்த ஆலயத்தின் இந்த பந்தல் முழுவதிலும், இந்த கிரவுண்ட் முழுவதிலும் உலாவிக் கொண்டிருக்கிறத நான் என்னுடைய சிரத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்றைக்கு மோசே ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன் செல்லாமல் என்னை இந்த இடத்தை விட்டு அனுப்பக்கூடாது சொல்லி அவன் ஜெபித்தது போல நானும் ஜெபித்துதான் வந்திருக்கிறேன். எனக்கு முந்தி கர்த்தருடைய சமூகம் இங்கு வந்திருக்குது. இங்கே ஆரம்ப ஜெபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னவே கர்த்தருடைய சமூகம் இங்கே நிரம்பி இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் இங்கே நிரம்பி இருக்குது. அந்த பிரசன்னத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் உங்க மேல் இரக்கத்தை பாராட்ட போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு விடுதலை தர போகிறார். இன்றைக்கு உன் கண்ணீருக்கும் பாவத்துக்கும் சாபத்துக்கும் என் தெய்வம் ஒரு விடுதலை கர்த்தர் தருவார் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. அந்த தீர்மானம் தான் நமக்கு தேவை. நம்ம ஏதோ ஒரு பேர் கிறிஸ்தவனாக, ஒரு பண்டிகை கிறிஸ்தவனாக, ஒரு கடமைக்காக, ஒரு கல்லற கிறிஸ்தவனாக, ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக அல்ல, ஒரு ஒரிஜினாலிட்டி, ஆமென் சொல்லுவோமா? கரை திரையற்ற ஒரு பரிசுத்த மனவாட்டி சபையாய், தேவனுடைய ஹிருதயத்துக்கு ஏற்ற பாத்திரங்களாய், அவரை சந்தோஷிப்பிக்கிற மக்களாய் நீங்கள் மாறுகிறது உண்டானால் நீங்கள் நினைக்கிறதிலும் மேலானதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏசப்பா தருவாரா? ஏசப்பா தருவாரா? விசுவாசத்தோடு எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? அவராலே என்ன வேணுமா கொடுக்க அவருடைய கையில உண்டு. அவர் சாதாரண தெய்வம் அல்ல. அப்படியானால் அவனுடைய தீர்மானம் அவனை வேறொரு திசைக்கு மாற்றினது, அவனுடைய சூழ்நிலையை மாற்றினது, அவனுடைய துக்கத்தை மாற்றினது, அவன் தரித்திரத்தை மாற்றினது, அவன் பட்டினியை மாற்றினது, அவன் பசியை மாற்றினது, அவனுடைய நிர்வாணத்தை மாற்றினது, அவன் வெட்கத்தை மாற்றினது, அவன் பாவமும் மன்னிக்கப்பட்டது. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அடுத்ததாக நீங்கள் வேகமாக, நமக்கு நேரம் இல்லாதனால, யோசுவா என்ற ஒரு மனுஷனை உங்களுக்கு நல்லாக தெரியுமே. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது யோசுவா ஒரு தீர்மானம் எடுக்கிறார். படிக்கலாமே? யாராவது ஒருத்தர் தமிழில் படிங்க, அந்த 15ஆம் வசனத்தை படிங்க பார்ப்போமே. கர்த்தரே, இங்க மேடையில் யாரும் படிக்க மாட்டீங்களோ? கர்த்தருக்கு சோதரம் மைக்கில் படிச்சா நல்லா இருக்கும். கர்த்தருக்கு சோதரம் இங்க படிக்கிறாங்க சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம். கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததாக கண்டால், கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததாக கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? ஒரு பெரிய கொஸ்டியன் எனக்கு உங்களுக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த பந்தல் இருக்கிறவங்களுக்கு மாத்திரமல்ல நான் பிரசங்கிக்கிறது, இந்த ஒளிபெருக்கி பல இடங்களில் இருக்கிறது. இந்த சத்தம் பல குடும்பங்களுக்கு போகுது, பல காதுகளுக்குள்ளே கேட்குது, தூரத்திலும் சமீபத்திலும் இது சென்று கொண்டிருக்கிறது. இங்க லைவிலோடு இந்த செய்தி போய் கொண்டிருக்கிறது. ஆமீன். இது கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரமுள்ள கூட்டம் அல்ல, இது மனுஷ குலத்துக்கான கூட்டம் தான். இது பொதுவாக ஒரு கூட்டம் ஊழியர்கள், ஒரு கூட்டம் மக்கள், கிறிஸ்தவங்க சொல்றாங்க இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவனுடைய கடவுள். நான் ஒருத்தனதுக்கு ஆப்போசிட்டா பேசுவேன். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவனுடைய கடவுள் மாத்திரமல்ல, மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். மனிதனாய் பிறந்த அத்தனை பேருக்கு ஒரு தெய்வம் உண்டானால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரே குறித்து தான் இந்த இடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் தான் மனுகுலத்தின் பாவத்தை மன்னிக்கும்படி, மனுகுலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி இந்த உலகத்துக்கு வந்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம்தான். அவர் தான் என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தவர். அவர் தான் எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவர். அவர் தான் கடைசி சொட்டு இரத்தமும் எனக்காக சிந்தி எனக்கு பாவத்தின் பிராயச்சித்தத்தை வாங்கி கொடுத்த ஒரு தெய்வம் அவர் இயேசு மாத்திரம்தான். அந்த தெய்வத்தை தான் நான் இங்கே பிரசங்கிக்கிறேன். இங்கே அதை குறித்து தான் யோசுவாவின் சொல்லுகிறார்கள். படிமக்கள் அந்த வசனத்தை, கர்த்தரை சேவிக்கிறது, முடிந்தால் அந்த படிக்கிற சகோதரிக்கு அது ஒரு மைக்கே கொடுங்க. கர்த்தரை சேவிக்கிறது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய், உங்கள் பார்வைக்கு இங்க இருக்கிற நம்மை பார்த்தேன்னு சொல்றேன், என்னை பார்த்து உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்று இந்த முதல் கூட்டத்தில்
அப்புறத்தில் இன்று தெரிந்து கொள்ளுங்க, நீங்க பின்ன யாரை சேவிப்பீர்கள்? அடுத்தது நதிக்கு அப்புறத்தில் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தில் குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். வலதுகரம் இருக்கிறவங்க உயர்த்தி இந்த தீர்மானத்தோடு தான் ஒவ்வொரு பிதாக்களும், ஒவ்வொரு மாதாக்களும், ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு வாலிப தங்கச்சியும், ஒவ்வொரு சிறு குழந்தைகளும் இந்த இடத்தை விட்டு போக தீர்மானம் எடுக்கணும். நானும் என் வீட்டாரும் வென்றால் என் கர்த்தரையே சேவிப்போம். எனக்கு ஒன்று தெரியும், 71வது வயது எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒன்று தெரியும், 19வது வயசுல இயேசுவே என் இதயத்துக்குள்ள ஏற்றெடுத்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் எனக்கு தைரியமா சொல்ல முடியும், இந்த இயேசுவை என்றைக்கு ஆராதிப்பதற்கு நான் ஆரம்பித்தேனோ அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் அவர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் போதுமானவராய் இருக்கிறார். எனக்கு அவர் அற்புதங்களை செய்கிறார், என்னை அதிசயமாய் நடத்துகிறார். இன்றைக்கு ஒரு பெரிய கொஸ்டின் எனக்கும் உங்களுக்கு நேராக, நீங்க யாரை சேவிக்க போறீர்கள்? ஆமென். அந்நிய தேவர்களையா? இல்ல, வானத்தையும் பூமி உண்டாக்கின ஒரு தெய்வம் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் வந்தவர், அவர் வாழ்ந்தவர், அவர் மரித்தவர், அவர் அடக்கம் பண்ணப்பட்டவர், அவர் உயிர்த்தவர், அவர் மறுபடியும் வரப்போகிறார்கள். ஆதியும் ஆதியும் அவர்தாம், அந்தமும் அவர்தாம், அல்பாவும் அவர்தாம், உமேகாவும் அவர்தாம், இருந்தவரும் அவர்தாம், இருக்கிறவரும் அவர்தாம், வரப்போகிறவரும் அவர்தாம். அவருக்கு மேல வேறொரு தெய்வம் இல்லை. ஆமென். பின்னாடி அல்லேலியா ஒன்னும் கேட்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் இதை ஏடாவுடன் சொல்லி தான் மன்னிக்கணும். டே, நீ நாளைக்கு போயிடு, நாங்கள் இங்கே இருக்க வேண்டிய பார்ட்டி, உங்களுக்கு ஒன்றும் ஆபத்து வராது. ஹல்லேலூயா. எந்த ஆபத்தும் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த ஒரு மனுஷனை விடுதலையாக்கக்கூடிய ஒரு புத்தகம் நம்முடைய கையில் இருக்கிற வேத புத்தகம் தான். ஒரு மிருகத்தனமான மனுஷனை மனிதனாக மாற்றக்கூடியவன், ஒரு கொலைக்காரனை ஒரு நல்லவனாய் மாற்றக்கூடியவன், ஒரு துஷ்டனை நல்லவனாய் மாற்றக்கூடிய ஒரு புத்தகம் உண்டானால் அதுதான் இந்த பரிசுத்த வேத புத்தகம். இந்த சத்தியத்தையும் அறிவீங்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க யோசுவாவோட தீர்மானம், நானும் என் வீட்டாரும் என்றால் யாரை சேவிக்க போறோம்? கர்த்தரை சேவிக்க போறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிதாக்களுக்கு நான் சொல்றேன், நீங்க உங்க குடும்பத்தில் எப்படி இருக்கிறீங்க? உங்க சபைக்கு இருக்கிற போதகர் உங்க சபைக்கு தான் போதகர். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிதாக்களும் அறிய வேண்டியது, உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் போதகர். குடும்பத்தினுடைய பாஸ்டர் நீங்க தான், குடும்பத்தினுடைய தலைவன் தான். என் குடும்பத்துக்கு நான் பாஸ்டர், ஆமென் சொல்லுவோமா? என் சபைக்கு நான் பாஸ்டரா இருந்தாலும் அது சபைக்கு. ஆனா வீட்டுக்குள்ள வந்த பிற்பாடு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு நான் தான் பாஸ்டர். அப்ப குடும்பத்தினுடைய தலைவன் இந்த ஜோஷுவாவை போல மாறணும், ஆமென் சொல்லுவோமா? வேதத்தை எடுத்து வாசிக்கணும், குடும்ப ஜெபம் நடத்தணும், அதிகால ஜெபம் நடத்தணும், பாதராத்திரி ஜெபம் நடத்தணும், மனைவிக்கு மாதிரியா இருக்கணும், பிள்ளைகளுக்கு சாட்சியா நிற்கணும். எல்லா இடத்திலும் உண்மையும் உத்தமனுமாய் ஒருத்தன் எழும்புறது உண்டானால் உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். நீதிமானை ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். அவன் சந்ததி அப்பத்துக்காக இறக்க விட மாட்டார். நீதிமான் பிச்சை எடுத்த சரித்திரம் உலகத்தில் இல்லை. நீதிமொழி சொல்லுகிறது, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமானோ விரும்புறதே கர்த்தர் கொடுப்பார். இந்த பந்தல்ல உட்கார்ந்து நீ என்ன விரும்புறேனோ அதை கர்த்தர் கொடுப்பார். இந்த பந்தல் உட்கார்ந்து என்ன விரும்புறேனோ அதை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? 19வது வயசிலிருந்து 70 வயசு வரைக்கும் மருந்து எடுக்கல. 18 தடவை கொடிய மரணம். அதில் ஒரு தடவை வந்தது போன் கேன்சர். போன் கேன்சர் மூலமா தான் வேலை ராஜினாமா பண்ணி ஊழியத்துக்கு வர காரணம். ஆமீன். வேற ஏதாவது ஒரு கேன்சர் வந்தால் அந்த பகுதியை மாற்றலாம். பிளட் ஆனால் பிளட் மாற்றி பணம் இருந்தால் அது கொஞ்சம் காலை உருவி ஓடு வைக்கிறதுக்கு அதாவது பண்ணலாம். ஆனால் போன் கேன்சர் வந்து பிழைக்க ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்தது போன் கேன்சர் தான். அன்னைக்கு நான் சாதாரண ஒரு பிலீவர், நான் நோ பாஸ்டர். ஆமீன். நான் சாதாரண ஒரு விசுவாசி. சென்னையில் புருஷவாக்கம் ஏசிய சபை என்று சொல்லுவாங்க. பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் அந்த காலத்தில் உயிரோடு இருக்கும் காலகட்டத்தில் அந்த சபையில் ஒரு விசுவாசியாக இருக்கும்போது தான் எனக்கு போன் கேன்சர் வந்தது. என்னை மருந்தெடுக்கிறதுக்காக எத்தனையோ காரியங்கள் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்களும்
என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களும் என்னுடைய சபையில் இருக்கிறவர்களும் எவ்வளோ என்னை நிர்பந்தப்படுத்தியும் நான் மருத்துவமனைக்கு போகவில்லை. கடைசி எனக்கு வந்தது மரணம்தான். அந்த மரண நேரத்தில் என்னோட மனைவி வந்து எனக்காக ஜெபித்து அந்த மரித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தரிடத்தில் பிச்சை கேட்டு என்னை கேட்டு வாங்கிட்டாங்க. அந்த சுகம் பெற்று எழும்பினோட அது விவரிக்க நேரம் இல்லை. எழும்பினோட எழுத ராஜினிமா கடிதம் தான். வேலையை ராஜினிமா செய்து அடுத்த மனைவியும் வேலை ராஜினிமா செய்து இந்த தமிழ்நாட்டில் ஊழியத்தை ஆரம்பித்தேன். தமிழ் தேசத்தில் பிறக்கில்லை, தமிழ் படிக்கல, தமிழ் டியூஷன் போவில்லை, தமிழில் ஒன்றுமே எனக்கு ஏபிசிடி தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல வந்து நின்று தமிழ்நாட்டில் கர்த்தர் ஊழியத்தை செய்யணும் சொன்னால் ரொம்ப கஷ்டமான காரியம்தான். 7 days ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கும் பொழுது 5ஆம் நாள் கர்த்தருக்கு தமிழை கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய அனுபவ சாட்சியங்களை கண்டு என்னுடைய சாட்சியங்களை நன்றாக கேட்டு நன்றாக என்னை புரிந்து கொண்டவர் தான் அசம்பிளிஸோட ஸ்தாபனத்தில் இருக்கிற இன்னைக்கு வேர்ல்டு சூப்பர் டி மோகன் அவர்கள். அவர் நேரடியாக வந்து இந்த ஸ்தாபனத்தில் என்னை ஊழியக்காரனாக அங்கீகரிக்கிறாங்க. நான் எந்த பைபிள் காலேஜும் படிக்க போவில்லை. ஏஜி ஸ்தாபனத்திலே பைபிள் காலேஜ் படிக்காம ஒரு பாஸ்டர் உண்டானா நான் ஒருத்தன் தான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்னைக்கு பாஸ்டர்ஸுக்கு போதிக்கிற மாதிரி கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனையோ கான்ஃபரன்ஸில் பேசுகிற மாதிரி கர்த்தர் வச்சிருக்கிறார். பைபிள் காலேஜில் போய் பேசக்கூடிய நிலைமையில் கர்த்தர் இன்னைக்கு வைத்திருக்கிறார். காரணம், மூளையினால் சாதிக்க முடியாததை நம்முடைய முழங்காலினால் சாதிக்கலாம். தேவ சமூகத்தில் முட்டுமடக்கி முழங்கால் படிட்டு கதறி ஜெபிக்கிற ஒரு மனுஷன் கெட்டு போய் நஷ்டப்பட்டு சரித்திரம் உலகத்தில் இல்லை. நான் கண்டதில்லை, நான் கேட்டதில்லை, கேட்க போறதும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த கொடிய கேன்சர் கர்த்தரனை காப்பாற்றி எடுத்து இன்னைக்கு உலகம் முழுவதும் என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். எத்தனை நூற்றுக்கணக்காக இந்த கூட்டத்திலும் கேன்சர் சுகமான மக்கள், என் மீட்டிங்கில் கேன்சர் சுகமான மக்கள் இந்த கூட்டத்திலே உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை நூற்றுக்கணக்கான மக்களை கர்த்தர் இன்றைக்கு கேன்சர் சுகமாக்கி தெய்வம் வெளியே கொண்டு வருகிறார். நான் சொல்லுகிறது, என்னை கர்த்தர் அழைத்த நாளில் நான் ஒரு மாத்தோமா விசுவாசி, ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். எங்க அப்பா மாத்தோமா பள்ளியில செக்ரட்டரி, நல்ல வசதியான குடும்பம், நல்ல பெயர் பெற்ற குடும்பம். நாங்கள் பெந்தகோஸ்துக்கு வந்த உடனே எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி அன்னைக்கு இருந்த திருமேனி பிஷப் வந்து எங்க வீட்டில் வந்து எங்க அப்பாவுக்கு டைமை கொடுத்து எப்படியாக இவனுக்கு ஏதோ வந்திருக்குது, இவனுக்கு இருக்கு பிடிச்சிருக்குது, இவனுக்கு ஏதோ நடந்திருக்குது, இவனை எப்படியா திருப்பி கொண்டு வரணும், அது நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லி போன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விஷயப்பெல்லாம் இன்னைக்கு உயிரோடு கிடையாது, நான் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு எந்த கிறுக்கும் பிடிக்கல. இயேசுவின் கையை பிடித்தார். ஆமீன் சொல்லுங்களேன். இயேசுவின் கையை பிடித்தார். அந்த நாள் இந்த நாள் வரையிலும் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலும் என் தீர்மானம், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை அறியாத இடங்களில் எந்த பட்டி தொட்டி நகரமானாலும், எந்த பட்டணமானாலும், எந்த தெருக்களானாலும், எந்த மதமானாலும், எந்த ஜாதியானாலும் அவனுக்கு இயேசுவை எடுத்து காட்டணும், இயேசுவை புரிய வைக்கணும், அவனுக்கு இயேசுவை குறித்து ஆலோசனை கொடுக்கணும், டீச்சிங் பண்ணணும். இதான் என்னோட வைராக்கியம். இப்படி வைராக்கியம் கொண்டு இன்னைக்கு தேசத்தை கலக்கிற ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார்கள். ஆனபடி நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், இங்க இருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிற காரியம், நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஏனோ தானொன்னு ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, உப்பும் சப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. இந்த 3 நாட்களோடு இந்த கன்வென்ஷன் முடியுது. நாளைக்கு அடுத்து இந்த கன்வென்ஷன் நீங்க பார்க்க முடியாது. ஆனா இந்த 3 நாட்களுக்குள்ள எனக்கு முன்னாடி வாழ்த்துரை சொன்ன ஒவ்வொருவரும் பேசின வார்த்தைகள் நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. அப்ப எனக்கு புரிந்தது, ஆவியானவர் இங்கே இருக்கிறார். வாழ்த்துரை ஸ்டார்ட் பண்ணது முதல் கொண்டு எத்தனை பேர் வாழ்த்துரை சொன்னேனோ அத்தனை பேரும் பேசினது ஆவியானுடைய ஏவுதலின் பிரகாரம் தான். அவருடைய கண்ட்ரோலில் நின்றுதான் அத்தனை பேரும் பேசினாங்க. தங்களை அறிமுகம் செய்யல, தங்களை புகழல, தங்களை புகழ்த்தில்ல, தங்களை பப்ளிசிட்டி செய்யல. பப்ளிசிட்டி செய்தது இயேசுவே தான், சத்தியத்தை தான். இந்த சத்தியம் இந்த பந்தலுக்குள்ள இப்ப விதைக்கப்பட்டு கொண்டிருக்குது. கடைசியாக ஒரு பாஸ்டர் சொன்ன பார்த்தீங்களா, கண்ணீரோடு விதைக்கிறவன் பெரிய அறுவடை இந்த இடத்துல வரப்போகுது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதத்துக்கு முந்தின மாதம் நான் மரித்து போய் விட்டார்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியப்படுது. என்னுடைய பாடி தூக்கி கொண்டு போடுற மாதிரி என் சபையில் என்னோட பாடி கொண்டு போட்டு எல்லாரும் கூட்டம் கூட்டமாக கூடி ஜெபித்து அப்படியே அவங்க எப்படியெல்லாம் என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல. கடைசியில் எனக்கு தெரியாம என்னை அழைத்து ஏதோ பாடி செக்அப் பண்ணதுக்காக சென்னை அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் என்னை கொண்டு போயிருக்கிறாங்க. அங்க போய் என்னோட டெஸ்டிங் எல்லாம் பார்த்துட்டு சொன்னது, இவர் உயிரோடு இருக்க மாட்டேன், இன்னும் குறுகிய நாட்கள் மட்டும்தான் இருப்பாங்க, இவர் செத்து போயிடுவாங்க, இவர் பிரசங்கம் பண்ணக்கூடாது, இவர் வண்டி ஓட்டக்கூடாது, செல்போன் அட்டன் பண்ணக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, இவரோட வாழ்க்கையில் என்னோட ஹார்ட் வந்து 15% தான் ஒர்க் ஆகுதா, எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் ஓவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க பேசுறதெல்லாம் எனக்கு காதில் கேட்குது. 11 நாள் என்னை வெண்டிலேட்டரில் வைக்கணுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த டாக்டர் ஆனந்தை கூப்பிட்டு சொன்னேன், எனக்கு மறுநாள் என்னை வீட்டுக்கு அனுப்புங்க சொன்னேன். அவங்க கேட்குற, என்ன சார் நீங்கள் எப்படி பேசுறீங்க, உங்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கு, நீங்கள் செத்து போயிடுவீங்க, நீங்கள் அநேகருக்கு நல்ல காரியத்தை செய்கிற எங்களுக்கு தெரியும், உங்களை எப்படியா நாங்கள் காப்பாற்றலாம் நினைக்கிறேன். நான் சொன்னேன், நீ என்னை காப்பாற்ற முடியாது,
என்னை காப்பாற்ற ஒருத்தர் இருக்கிறார். என்னை அனுப்பிவை. மெடிக்கல் சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை செய்கிற ஒரு மெடிக்கல் நிபுணர் என் கூட இருக்கும் பொழுது எனக்கு இது தேவையில்லை. அங்கிருந்து வேகமாக எழுதி கொடுத்து விட்டு வெளியே வந்து 4ஆம் நாள் இங்க விழுந்தம்பலம் என்ற இடத்துல வந்து 4 நாட்கள் பேசி, அடுத்து மருதங்கோடு ஏஜி சர்ச்சில் வந்து 3 நாட்கள் பேசி, அங்கிருந்து நேரே பாளையங்கோட்டை ஏஜி சர்ச்சில் 4 நாட்கள் பேசி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமீன். ஒவ்வொரு கூட்டத்திலும் பாளையங்கோட்டில் 45 பேர்கள் ஸ்நானப்பட்டிருக்கிறாங்க. 12 டாக்டர்ஸ் ஃபேமிலி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. இயேசு அற்புதம் செய்வாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை பிடித்து கொண்டு வரதுக்கு 4 பேர், என்னை உட்கார வைக்கிறதுக்கு 2 பேர், எனக்கு தண்ணி சொட்டு சொட்டா கொடுக்கிறதுக்கு ஆட்கள், என் கூட மனைவி, என் விசுவாசிகள் அநேகர் எனக்கு உதவியாக வந்திருக்கிறார். அந்த நாட்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபிளைட்டில் வர முடியாது, ட்ரெயினில் வர முடியாது, என்னோட சொந்த காரில் என்னை மெதுவே ஒரு குழந்தை கூட்டிட்டு வரது போல இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. ஆனா இன்றைக்கு நான் தனிச்சு தான் வந்திருக்கிறேன். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? 15% தான் ஹார்ட் என்று சொல்லி என்னை அனுப்பிவிட்டு இந்த 3 கன்வென்ஷனை முடித்து நான் மறுபடியும் அதே டாக்டர் ஆனந்தை போய் பார்க்க சொல்றாங்க. இப்ப கிட்டத்தட்ட 25% ஒர்க் ஆகுதான். அங்கிருந்து நேர எர்ணாகுளம் போய் ஏஜியோட 4 இடத்துல கன்வென்ஷன்ல பேசி முடித்து மறுபடியும் வந்து பார்க்க சொல்றாங்க. இப்ப பரவாயில்லை, இன்னொரு 6 மாசம் பொறுத்து வேணுமா வந்து பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமென். இயேசு அற்புதம் செய்வாரா? இயேசு அற்புதம் செய்வாரா? நான் உங்களுக்கு சொல்றது நல்ல கவனிக்க வேண்டும். தீர்மானத்தின் அடிப்படையில் தான் தெய்வம் அற்புதத்தை செய்வார். இங்கே அந்த முதல் மகனை நம்ம பார்க்க தீர்மானம், அப்பா நான் உமக்கும் பரத்துக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன், நம்முடைய குமாரனை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லும்போது தள்ளிவிடல, அவனை மார்போடு அணைத்து கொண்டார். இன்றைக்கு தள்ளப்பட்ட, கைவிடப்பட்ட, ஆமீன், ஒதுக்கப்பட்ட சிலரை இயேசு கிறிஸ்து தன் சொந்த மார்போடு அணைத்து கட்டி தடவி, உனக்கு நஷ்டப்பட்டு போனது எல்லாம், உனக்கு கைவிட்டு போனது எல்லாம், அது சமாதானமாயிருக்கலாம், சந்தோஷமாயிருக்கலாம், சரீர சுகமாயிருக்கலாம், ஐஸ்வர்யமாயிருக்கலாம், வேலையாயிருக்கலாம், பிள்ளைகளாயிருக்கலாம், குடும்பமாயிருக்கலாம், கிருபைகளாயிருக்கலாம், வரங்களாயிருக்கலாம், ஊழியமாயிருக்கலாம், எது உன்னை விட்டு எடுப்பட்டு போனதோ இன்னைக்கு கர்த்தர் திருப்பி தரப்போகிறார். வலதுகரம் இருந்தால் உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. இன்னைக்கு அது வாங்கி கொண்டுதான் போக வேண்டும். அது நாளைக்கல்ல, இன்றைக்கு நம்ம வாங்கி கொண்டுதான் நம்ம போக வேண்டும். அங்கே பார்க்கும் யோசுவாவின் தீர்மானம் நல்ல தீர்மானம். வேகமா நம்ம இறங்க வேண்டும் அல்லவா? யாக்கோபினுடைய தீர்மானத்தை ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனத்தை வேகமா படித்து கேட்கலாம், நேரம் அதிகமாக இல்லை. ஆமீன். ஆதியாகம புஸ்தகம் 20, 28ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். ஆமென். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி தீர்மானம். ஆமென் சொல்லுவோமா? இப்போ பல மைல்கள் தூரமாய் விவரிக்க எனக்கு நேரம் இல்லை. பல மைல்கள் தூரமாய் நடந்து களைப்போடு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து படுத்து கிடக்கும் பொழுது அங்க சொர்க்கம் திறக்கப்படுது. வானத்தில் ஒரு ஏணி இறங்கி தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான காட்சியை கண்டு அவன் அந்த இடத்துல மகிழ்ந்து கர்த்தருக்கு எடுக்கிற தீர்மானம், இன்று முதல் எனக்கு வருகிற சகல வருமானத்தின் தசம பாகத்தை நான் என் தேவனுக்கு செலுத்துவேன். ஐயாமார்களே, அம்மாமார்களே, இந்த தீர்மானங்களை எடுக்க முடியுமா? எடுக்கிறது உண்டானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எடுக்கிறது உண்டானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோட வாழ்க்கை கர்த்தர் திருப்புவாராக. தேவன் உங்களை நிச்சயமாய் மகிமையாய் எடுத்து உபயோகப்படுத்துவாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் ஊழியம் செய்கிறது காஞ்சிபுரம் சொன்ன டெம்பிள் சிட்டி, பிசாசுடைய கோட்டை, விக்கிரக தோப்பு. எங்கு பார்த்தாலும் தெய்வம். கஞ்சிக்கு பஞ்சம் இருந்தாலும் தெய்வத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. அப்படிப்பட்ட அந்த பிசாசின் கோட்டைக்குள்ள, விக்கிரக தோப்புக்குள்ள எந்த ஒரு கிறிஸ்தவன் இல்ல, கிறிஸ்தவ ஆலயம் இல்ல, ஊழியம் இல்ல, ஊழியக்காரன் அந்த இடத்துல என்னை அந்த இடத்துக்கு ஊழியத்துக்காக அனுப்பி வைக்கிறார். ஒரு விசுவாசி கிடையாது, ஒரு சபை கிடையாது, எனக்கு தங்குவதற்கு வீடு கிடையாது, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடையாது, ஒன்றுமே இல்லை. நல்ல உத்தியோகத்தை கை நிறைய வாங்கின சம்பளத்தை விட்டுவிட்டு, கேரளாவை விட்டுவிட்டு, சொந்தத்தை விட்டுவிட்டு, வீட்டை விட்டுவிட்டு நான் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறேன். ஃப்ரீ கேஜி படிக்கிற ஒரு பையன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன், அவங்களுக்கு பால் வாங்கி கொடுக்க முடியல, கஞ்சி வச்சு கொடுக்க முடியல. மேரி பிஸ்கட் எங்கேயாவது காசு கிடைச்சால் வாங்கி அது பவுடர் பண்ணி தண்ணி ஊற்றி கலக்கி பிள்ளைகளுக்கு கொடுத்த நாட்கள் உண்டு. தங்குவதற்கு வீடு இல்லை, மரத்தடியிலே படுத்த நாட்கள் உண்டு. அடுத்தவங்களோட கடத்தி வீட்டு வராந்தலை போய் படுத்த நாட்கள் உண்டு.
இப்படி கொடூரமான கஷ்டங்களை சகித்து அந்த காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு 42 வருஷமா இருந்து அநேக சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். நான் காஞ்சிபுரத்தில் வரும்பொழுது எனக்கு அசெம்பிளிஸோட ஸ்தாபனம் கொடுத்தது 250 ரூபாய் சாலரி. ஆனா இன்றைக்கு நான் ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் நான் சாலரி கொடுக்கத்தக்க நிலைமையில் கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். ஒருவன் எனக்காக ஊழியம் செய்தால் என் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவார். எந்த ஸ்தாபனமோ, எந்த ஸ்தாபனத்தின் குருக்கன்மாரோ, எந்த ஸ்தாபனத்தின் தலைவர்களோ உங்களை என்னை அழைக்கவே இல்லை. இந்த தலைவர்கள் எல்லாம் மாறி போவார்கள். அவங்க சொன்னதெல்லாம் மறந்து விடுவார்கள். ஆனால் மறக்காத ஒருவர், மாறாத ஒருவர், பெரியவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அமெரிக்காவிலே கிரீன் கார்டோடு வாழ வேண்டிய 2 மக்கள் அமெரிக்காவிலே போன ஃபர்ஸ்ட் இந்தியன் மணி சாலரி 5 லட்சம் ரூபாய் என்னோட மகனுக்கு. அந்த வேலையை அவன் ராஜினாமா செய்த. மூத்த மகன் அவன் வேலையை விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கிராமப்புறங்களில் என் பிள்ளைகள் படித்ததெல்லாம் ஆங்கிலம், இங்கிலீஷ் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு போனா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அந்த கிராமத்து ஜனங்களோடு பழகி அவங்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டு அவங்களோடு கூடி நாட்களை செலவழித்து இன்னைக்கு ஒவ்வொரு கிராமங்களை இயேசுவுக்கு சொந்தமாய் மாற்றி கொண்டு வருகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்னோட மகன் அமெரிக்காவுக்கு கிளம்புற முந்தின ராத்திரி என் மனைவி 3வது மாடி மொட்டை மாடியில் உட்கார்ந்து ராத்திரி 10 மணி வெடிங்காலம் 4 மணி வரைக்கும் ஜெபம் முழங்கால் என்று, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் மட்டும்தான் என் பிள்ளை அமெரிக்காவுக்கு அனுப்பணும். அமெரிக்கன் பணம் எனக்கு வேண்டாம், டாலர் எனக்கு வேண்டாம். என் பிள்ளைகள் ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். என் பிள்ளைகள் ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆத்துமாக்களை கப்பிக்கொண்ட பால சிங்கங்களாய் என் பிள்ளைகளை மாற்ற வேண்டும். சித்தம் இல்லாமல் அனுப்பாது என்று சொல்லி அவள் ஜெபித்து அந்த பிள்ளையுடைய அமெரிக்கன் பயணத்தை தடை பண்ணிட்டான். ஆமென். இன்னைக்கு அவன் அமெரிக்காவில் எங்கள் சகோதரங்கள் எல்லாம் வாழுகிறதை காட்டிலும், என் சகோதரங்கள் பிள்ளைகள் எல்லாம் வாழுகிறதை பார்க்கலும் மகிழ்ச்சியா என் பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த குறையும் என் பிள்ளைகளுக்கு கிடையாது. நான் ஒன்று சொல்றேன், தீர்மானத்தினுடைய அடிப்படையில் தான் கர்த்தர் அற்புதத்தை செய்வாராக. இப்ப நம்ம வாசித்த தீர்மானம் என்ன? நீங்க கேட்டீங்களா அல்லவா? அந்த 16வது வசனத்துல கர்த்தர், அந்த 22வது வசனத்தை ஒரு படிங்க பாஸ்டர். ஆமென். ஆதியாகமம் புத்தகம் 28 22வது வசனம் ஒரு படிங்களே. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகவும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டா. இன்னைக்கு இங்க ஒரு பொருத்தனை பண்ணிதான் வீட்டுக்கு போனோம். ஆமீன் சொல்லுவோமா? பொருத்தனை பண்ணிதான். நீ செய்யற சின்ன தொழிலா இருக்கலாம், சின்ன வேலையா இருக்கலாம், சின்ன வருமானமா இருக்கலாம், அங்கேருந்து கர்த்தர் ஸ்டெப்பா மேல கொண்டு வைப்பா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆனபடி தேவ சமூகத்தில் என்னோட லைவ்ல எங்களோட சபையுடைய ஒவ்வொரு ஆராதனை நீங்கள் பார்த்தால் தெரியும். எந்த மனுஷங்கிட்ட டொனேஷன் வாங்க மாட்டேன். இப்ப எனக்கு 15 கோடி ஒரு சபை பணியதுக்காக 15 கோடி பட்ஜெட் போட்டு அதனுடைய காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு 10 பைசா டொனேஷன் கிடையாது. 10 பைசா டொனேஷன் கிடையாது. முழங்காலில் பலன் இருக்குது, என் முழங்காலுக்குள்ள வல்லமை இருக்குது. முழங்கால் படியிட எனக்காக கர்த்தர் வானங்களை திறக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக கர்த்தர் வானங்களை திறக்கிறார். தேவன் அற்புதத்தை செய்கிறார். நிச்சயமாய் உங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. உன் பிள்ளைகளோட தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், உங்க குடும்பத்தோட கஷ்டங்கள், குடும்பத்தோட பட்டினி, குடும்பத்தோட தாரித்திரம், குடும்பத்தோட பஞ்சம், கொள்ள நோய்கள், கொடிய சாபங்கள், பில்லி சூன்யங்கள், மாந்திரிக கட்டுகள், பிசாசின் தொல்லைகள் உன்னை தலதூக்க விடாதபடி உன்னை அடித்து உன்னை அதமாக்கி கொண்டிருக்கிற அந்த துஷ்டனுடைய கொடூரமான ஆயுதங்கள் இன்னைக்கு உங்க பாதத்தின் கீழே முறிந்து விழப் போகுது. எப்போ நீங்க தீர்மானம் எடுக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எனக்கு தந்தாலும் தராவிட்டாலும் எனக்கு வருகிறது எல்லாவற்றுக்கும் சரியான டைத், சரியான தசம பாகத்தை நான் உமக்கு செலுத்துவேன். அவனுடைய தீர்மானமாய் இருந்தது. கர்த்தரவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், கர்த்தரவனை உயர்த்த ஆரம்பித்தார். இன்னைக்கு அந்த தீர்மானத்தோடு தான் நம்ம போனோம். பாஸ்டருக்கு கொடுக்கிற மாதிரி நீங்க கொடுக்க கூடாது, தெய்வத்துக்கு கொடுக்கிற மாதிரி கொடுக்கணும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தெய்வத்துக்கு கொடுக்கிற மாதிரி நீங்க கொடுக்கணும். விவரிக்க ரொம்ப ஆசை இருக்குது, முடியல. வேகமா வாங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். எலிசாவினுடைய தீர்மானம் நமக்கு பார்க்கலாம். 12ஆம் வசனத்திலிருந்து வேகமா கொஞ்சம் படிச்சு பாருங்க, பார்ப்போமே. நீங்க வீட்டில் போய் 12 21 வசனம் வரைக்கும் படிச்சா தெரியும். எல்லாவற்றையும் படிக்க எனக்கு முன்னாடி நேரம் இல்லை. பாஸ்டர் கொஞ்சம் வேகமா படிங்க. ஆதியாகமம் 24:12 படிங்க. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்னைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். படிச்சு போகிறதுக்கு இங்க எங்க படிக்கிறது தெரியல. ஓ பிரைஸ் தி லார்ட். நீதானா? ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவர் எனக்கு பல மேடையில வேறத்தை படிச்சு கொடுத்தோம். நல்ல பிள்ளை, அவருக்கு ஒரு கைதட்டுங்க பார்ப்போமே. இது நமக்கு அதிகமா படிக்க நேரம் இல்லை. இப்பொழுது ஈசாக்குக்கு ஒரு பெண் வேணும். ஈசாக்குக்கு பெண் பார்க்கிறதுக்காக எலியாசரை அனுப்பி வைக்கிறார். யாரு எலியாசரை? யார் அனுப்பி வைக்கிறார் தெரியாது. ஆபிரகாம் அனுப்பி வைக்கிறார். ஆபிரகாம் அனுப்பி வைக்கும்போது அட்ரஸ், பெண்ணு பேரு, அப்பா பேரு, மாமனார் பேரு எதுவுமே இல்லை. நீ போய் என் மகனுக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு வா. ஆமீன். பெண்ணு பார்க்க போனவன் சிரிக்கலாம் போல தெரியுது. கேட்கும்போ பைத்தியக்கார மாதிரி கிணற்றுங்கரையில போய் இருக்கிறான். என்னத்தை பார்க்கறதுக்காக? நம்ம எல்லாம் கல்யாணம் கண்ண சன்னியாசி இல்ல பாஸ்டர், என்னைக்கால வயசு கம்மி மாதிரி தெரியுது. கிணற்றுங்கரை போய் அந்த பொண்ணை பார்த்தேன். எங்க பார்த்தீங்க? வீட்டுல தானே கல்யாணம் கழிச்சா இல்ல? அதே இல்ல, கிணற்றுங்கரையா கண்ட வீட்டுல இல்ல. இந்த பைத்தியக்காரன் பொண்ணு பார்க்கறதுக்கு எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்திலே போன்ற மொபைல் இல்ல, எந்த போன் கிடையாது, வசதி இல்லை. இவன் 10 ஒட்டகத்தையும் கூட்டிட்டு கிணத்துங்கரை போய் கையிட்ட நிக்கிறான். அவன் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க. இந்த கிணற்றின் கரையில ஏதாவது ஒரு பெண்ணு வருவாங்க, அந்த பெண்ணு கிட்ட நான் தண்ணி கேட்பேன், அவள் எனக்கு குடிக்க தண்ணி தர வேண்டும், என்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்க வேண்டும். அப்படி ஆனா அதுதான் என்னுடைய எஜமானனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படியே ஒரு தீர்மானம் எடுத்து கொதிக்கிற வெயிலே கிணற்றுங்கல்ல கையை கட்டி ஒட்டகத்தை நிறுத்தி நிக்கவன் பார்த்தா ஒருத்தி குடத்தை தூக்கிட்டு வரான். ஆமீன். அங்கேயும் இங்கேயும் போய் மார்க்கெட்டில் எல்லாமே, அங்கே இங்கே போய் தெருவில், பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்காத மக்களை கிணத்துங்கரைக்கு குடத்தை எடுத்துட்டு போ, உனக்கு மாப்பிள்ளை ரெடி ஆயிடும். கல்யாணம் ஆகாதவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். இவன் அங்க பொருத்தனை பண்ணி நின்று கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, ஒருத்தி குடத்தை தூக்கிட்டு அவளை சொன்னா, இவ புருஷனை அறியாதவள். ஆமீன் சொல்லுவோமா? என்ன நெத்தியில எழுதி வச்சிருக்கிறது, ஆவியானவர் சகல ரகசியத்தையும் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். தன்னுடைய எஜமானுடைய மகனுக்காக மனைவியாய் வருவதற்காக வருகிற ரெபெக்காளை அவன் பார்த்த உடனே சொல்லுகிறார், இவள் புருஷனால் கரை பெறாதவள். அவள் வந்தவுடனே அவளிடத்தில் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாரும் என்று அவன் கேட்கும் பொழுது அவள் குடத்தை இறக்கி அவனுக்கு தண்ணீர் கொடுக்கிறார். நீ மட்டுமல்ல, உன்னுடைய 10 ஒட்டகங்களுக்கு நான் தண்ணீர் தருகிறேன் சொல்லி அந்த துறவில் இறங்கி தண்ணீர் முண்டு கொண்டு கொடுக்கிறார். அத்தனை ஒட்டகத்துக்கு ஒரு தண்ணி கொடுக்க வேண்டுமானால் அதை தண்ணி தாகம் தீர்க்க வேண்டும். பல மணி நேரம் அவள் அங்கே சுமந்து ஆக வேண்டும். அதோட அவட வாழ்க்கையில் அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. எனக்கு அதை உங்களுக்கு தெரியும், விவரிக்க எனக்கு நேரம் இல்லை. கடைசி அந்த வீட்டிலே போறான், பேசுறான். கடைசி அவளை உடனே கையோட கூட்டிட்டு போறான். இவள் கூட்டிட்டு போகும் பொழுது அவளுக்கு ஆயத்தமாயிருந்த புருஷன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு ஒரு குங்குமம் புஸ்தகமோ அல்ல ஒரு டிவியிலேயோ அல்ல ஏதோ ஒரு காரியத்தை பார்த்தோ அவன் ஏதோ வேடிக்கை பார்க்கல. அவள் ஒட்டகத்தின் மேல் உட்கார்ந்து தூரத்திலே பார்த்தால் அவளுக்கு திருமணமாக வேண்டிய ஈசாக்கு அவனுடைய ஜெப நேரம் வந்த பொழுது அவன் மறுபூமியில் வந்து முழங்கால் படியிட்டு அவன் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற காட்சி தான் அவனுக்கு வாழ்க்கை கொடுக்க வந்த பெண் கண்ட காட்சி. இங்க இருக்கிற வாலிப தம்பிமார்களுக்கு சொல்றேன், உனக்கு திருமணமாக இல்லையா, முழங்கால் படியிடு, ஜெபம் பண்ணு, கர்த்தரை கேளு, கர்த்தருக்கு சரியானதை கொண்டு தருவாராக. ஆமீன். ஒரு பாஸ்டர் திருமணத்துக்கு ஒரு சாட்சி சொன்னாங்க, உண்மையா போய் எனக்கு தெரியல. ஒரு பையனுக்கு கல்யாணம் சொல்லி 36 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்கல. அவன் கேட்கிறது பெண்ணு ஒல்லியா இருக்கணும், முடி கீழே பாதம் வரைக்கும் இருக்கணும், மூக்கு கிளி மூக்கு மாதிரி இருக்கணும், கிள்ளினா ரத்தம் வரணும், சொபசோன்னு இருக்கணும். இவன் எங்க போய் பார்த்தாலும் ஒருவேளை கலர் இருக்கும், மூக்கு கிளி மூக்கு மாதிரி தான் இருக்கும், ஆனா முடி இருக்காது. சிலதுக்கு முடி இருக்கும், ஆனா மூஞ்சி கறி குரங்கு மாதிரி இருக்கும். இவன் தேடி 36 வருஷம். ஒரு பாஸ்டர் கல்யாணத்திலே பேசுனது புழுகிறது எனக்கு தெரியல, என்ன நீங்க அடிக்க கூடாது. ஆமீன். அவர் கல்யாணத்துக்கு அடிச்ச ஜோக்கு நானும் கொஞ்சம் விட்டு போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஏதோ ஒண்ணு உதவும் போல தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாகவே இவன் தேடி பார்த்தா அவன் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பெண். அவன் பார்த்த உடனே பாஸ்டர் தேடின வள்ளி காலிலே சுத்தினார் சொல்லி ஓடி போய், பாஸ்டர் நம்ம என்ன எதிர்பார்த்தேனோ அதே பெண்ணை நான் பார்த்துட்டேன், அப்படியே என்னோட தாமதம், அடுத்த காரியங்கள் பார்ப்போம் சொல்லி 2 குடும்பத்துக்கும் பேசி வேகமா கல்யாணம் முடித்து, ஆமீன், 2 பேரும் உள்ள வந்து அந்த மணவரைக்குள்ள போனா பாத்தீங்கன்னா நல்ல மே மாசம் கொதிக்கிற வெயில். அவன் உள்ளே போய் அந்த வெப்பம் தாங்க முடியாது, கோட்டை கலட்டி ஆணியிலே மாட்டினாரா, இவளு டாப்பை கலட்டி இவளு ஆணியிலே மாட்டிட்டாங்க. கடைசி பார்த்தா தலையில கல்யாணம் ஆகல, ஜாக்கிரதை, ஒரு முடியும் தலையில் இல்லை. அவன் ஓடி வந்து, பாஸ்டர் நம்ம ஏமாந்துட்டோம். என்னடா அவ தலையில் ஒரு முடியல, நீதானடா சொன்ன ரோடு தூக்குற மாதிரி தொடப்ப மாதிரி கிடக்குன்னு சொன்னியே, என்னடா இப்ப இல்ல பாஸ்டர் அது டூப்ளிகேட், உன் தலையெழுத்தடா, ரெக்கார்டுல கையெழுத்து போட்டாச்சு. ஆமீன். தேவன் நினைத்ததை
அது மொட்டையோ கிட்டையோ எனக்கு தெரியாது, வச்சு கட்டிக்கு. உனக்கு லாபம், சீப்பு வாங்க வேண்டாம், எண்ணெய் வாங்க வேண்டாம், பேன் தொல்லை இல்ல, தலைவலியே இல்லடா, கொண்டு போடா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்படியான மக்களே, இந்த இடத்திலே பார்க்கும்போது ஈசாக்கு அவன் அப்படியெல்லாம் தேடல. அவன் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவன் ஜெபித்து கண்ணை திறந்து பார்த்தது தனக்கு உயிர் கொடுத்து துணையாய் வாழ வேண்டிய ஒரு மனைவி ரெபெக்காளை தான் பார்க்கிறார். அவள் ஒட்டகத்தின் கண்களை எடுத்து பார்க்கும்போது தூரத்திலே தனக்கு கணவனாய் நின்று தனக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டிய கணவன் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறார். அவள் அந்த வீட்டுக்குள்ளே வந்த பொழுது ஈசாக்கு இருந்த தாயோட குறையும் மனைவியோட குறையும் தீர்க்கிற தாய்க்கு தாயாக மனைவிக்கு மனைவியாகவும் கடந்து செல்ல காரணம் இங்கே எலியாசோட தீர்மானம் தான். ஆமீன் சொல்லுவோமா? இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் வாய்க்காம இருக்கிற எல்லாம் வாய்க்க பண்ண வேண்டுமானால் இந்த பந்தல் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த பந்தல் ஒரு தீர்மானம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேவிப்போம். அப்பா, நான் உமக்கும் பரத்துக்கு விரோதமா என்ன செய்துட்டோம்? பாவம் செய்துட்டோம். பச்சையா சொல்லு, மறைச்சு வைக்காத, ஒளிச்சு வைக்காத, நீதிமானா நடக்காத. கர்த்தருடைய சமூகத்தில் தீர்மானம் எடு. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அங்கே ஈசாக்குடைய காரியங்கள் முடிகிறது. வேகமா வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி யாக்கோபின் சரித்திரத்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கொஞ்சம் படிங்க பாஸ்டர். ஆமென். ஆதியாகமம் 33:26 வசனம். கொஞ்சம் டைம் எடுத்து பேச வேண்டிய செய்தி, வேகம் இல்லை, நேரம் இல்லை. அதனை வேகமா கொஞ்சம் வேகமா படிங்களே ப்ளீஸ். ஆதியாகமம் 33:26 தம்பி. 33:26 சாரி. அதாவது யாக்கோபின் தீர்மானம். வசனம் நான் தப்பா எழுதியிருப்பா போல தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? புத்திபேரின் குடும்பத்தில் அவன் போனான். அவனை இஸ்மவேலுக்கு வித்தது நமக்கு தெரியும். கணத்தில் போட்ட தெரியும். வேகமா ஓடுற கணத்தில் போட்ட தெரியும். இஸ்மவேலுக்கு வித்தது தெரியும். கடைசி அவன் புத்திபேர் குடும்பத்துக்கு போனான். அந்த குடும்பத்தில் போனா மாட்டிட்டான். அவனுக்கு எல்லா பதவி, எல்லா பொறுப்பு, ஆளி நாட் ராஜா அவனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஒன்னே தவிர எல்லாமே அவன் கையில் உண்டு. ஆனா அவனோட மனைவிக்கு இவனுடைய அழகிலே மயங்கி இவனை எப்படியாவது பிடித்து இவனை வசப்படுத்தி எப்படியாவது தனக்கு உபயோகப்படுத்துவதற்காக அங்க பயன்படுத்தும் பொழுது அவன் எடுத்த தீர்மானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எத்தனையோ தடவை நிர்பந்தமா பேசும்பொழுதும் அவன் அது எல்லாம் வெளியே வந்து கடைசியா ஒரு நாள் அவள் கையிலே அகப்படுகிறார். அவன் தனிமையிலே போய் அகப்பட்ட பொழுது அவள் என்ன செய்கிறார்? பலாத்காரமாக அவனுடைய வஸ்திரத்தை உரிந்தெடுக்கிறார். வஸ்திரத்தை உரிந்தெடுத்தவனை நிர்வாணியாக மாற்றின பொழுது அவன் எடுத்த தீர்மானம், வஸ்திரம் இல்லாம வெளியே போனா யாராக ஒரு வஸ்திரத்தை தரும். ஆனா கிருபையை நஷ்டப்பட்டு வெளியே போனா என்னோட வாழ்க்கை அதோட முடிந்துவிடும். எத்தனை பேருக்கு புரியுது என்று தெரியல. என் கிருபை, நான் கிணத்திலே தள்ளப்பட்டவன், நான் இஸ்மவேலுக்கு விற்கப்பட்டவன், நான் இங்கே அடிமையாக வந்தவன், நான் சிறைக்கைதியாக போக வேண்டியவன், எனக்கு எத்தனையோ காரியங்கள் என் வாழ்க்கையில நான் தாண்டி போக வேண்டியது உண்டு என்று சொல்லி இந்த வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை, எங்கேயாவது போய் ஒரு இரவு வாங்கி ஆங்கிலும் ஒரு வஸ்திரத்தை உடுத்தன் வெக்கத்தை மறைக்கலாம். ஆனால் எனக்குள்ள தேவன் கொடுத்த கிருபைகள், எனக்கு தேவன் கொடுத்த பொறுப்புகள், எனக்கு தேவன் கொடுத்த ஊழியங்கள், எனக்கு தேவன் கொடுத்த கனமான மகிமை இழந்து நான் வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை. ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தா. அது நிமித்தமாகவே ஒருவேளை அவன் ஜெயிலுக்கு போய் 13 ஆண்டு காலம் ஜெயிலே அவன் வேதனை பெற்றிருந்தாலும் அவனை மறுபடியும் அதே இடத்திலே கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வாதம் நமக்கு நன்றாக தெரியும். எங்க நிந்திக்கப்பட்டேனோ, எங்க தலை குனிக்க வைத்தேனோ, எங்க கர்த்தர் உங்களை அநேகருக்கு முன்பாக வெட்கப்படுத்தி தலை குனியதுக்காக முகழ்ச்சி எடுத்து சாத்தானுடைய அடிமைகளை உங்களை மாற்றினோ, அங்கே கர்த்தர் உங்களுடைய தலையை நிமிர்க்க செய்வார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த 3 நாட்கள் கூட்டத்தினோட முடிவு, குனிஞ்ச தலையை கர்த்தர் நிமிர்த்த போகிறார்கள். வெட்கப்பட்டு நாணித்து கரிந்து வந்த உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் துளிர் விட்டு அது பூத்து குலுங்கி இலை உதிராத மரத்தை போல மாற்றி ஆண்டவர் விரும்புகிற கனியை கொடுக்கிற ஒரு உற்சாகமான குடும்பங்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். இந்த தேசத்துக்கு தேவன் உங்களை சீமான்களாக மாற்ற போகிறார். உங்க தரித்திரம், உங்களுடைய பாவம், உங்களுடைய சாபம், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய மரண பயங்கள், உங்களை தாக்கி கொண்டு எல்லா துஷ்டருடைய சதிகள் இந்த மீட்டிங்கோட நிர்மூலமாக போகுது. முடிந்தாலும் கூட கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தலைக்கு மேல நல்ல கரங்களை தட்டுங்க. ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆவியானவரை கனம் பண்ணுங்க. அவரை துதியுங்கள், அவரை ஆராதனை செய்யுங்கள். இன்றைக்கு விடுதலை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆவியிலே விடுதல், ஆத்மாவிலே விடுதல், சரீரத்திலே விடுதல், குடும்பத்திலே விடுதல், வேலையிலே விடுதல், ஊழியத்திலே விடுதல், எங்கு உனக்கு விடுதல், உன் கல்வியில் உனக்கு விடுதல் இயேசு தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு தருகிறார். ஆமென் சொல்லுவோமா? இயேசு தருகிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த 3 நாட்கள் மீட்டிங் நான் எங்குமே போக மாட்டேன், நான் ஓடி வருவேன். 1000 வேலைகள் இருந்தாலும், 1000 காரியங்கள் இருந்தாலும் இந்த 3 நாட்கள் மீட்டிங் நான் கட்டாயம் வருவேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க?
எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அந்த தீர்மானம் நீங்க எடுக்கணும். இது உங்களுக்கு நஷ்டமாக மாட்டேன், உங்களுக்கு லாபமாக மாறப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு அற்புதம் செய்வாரா? இயேசு அற்புதம் செய்வாரா? சொல்லுங்கள், எனக்கு சொல்லுங்க. இயேசு அற்புதம் செய்வாரா? இன்றைக்கு செய்வாரா? எப்போ? நீங்க தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க ஊர்ல காஞ்சிபுரத்துல எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். ஒரு சிஎஸ்ஐ சபையில் ஒரு சகோதரன் நன்றாக எப்ப பார்த்தாலும் சாராயம் குடிச்சிட்டு இருப்பாங்க. அவனை போய் நான் பார்த்து, தம்பி இதை குடிக்காத, உன் வாழ்க்கை அழியுது, நீ இதை விட்டுருன்னு சொல்லும்போது, போங்க பாஸ்டர், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் இந்த சாராயத்தை கிளாஸில் ஊற்றி வைத்து பரமண்டல ஜெபத்தை சொல்லி 3 சிலுவை போட்டு என் ஆத்துமாவை கத்திரம் சோத்திரம் சொல்லாம ஒரு நாள் நான் குடிச்சதே கிடையாது பாஸ்டர். அவன் நினைக்கிற பரமண்டலத்தில் ஜெபத்தை சொல்லி 3 சிலுவை போட்டு குடித்தால் அது பாவம் அல்லன்னு நினைக்கிறாங்க. பாவம் பாவம்தான். தீட்டானது ஒன்றையும் தொடாது. ஆமென். கர்த்தருடைய பார்வைக்கு அருமையான பிள்ளைகளாக மாறு. தேவனுடைய சித்தத்தை செய்கிற மக்களாக மாறு. அவருடைய ஹிருதயத்துக்கு ஏற்ற பாத்திரங்களாக மாறு. நடு ரோடில் பிளாட்ஃபாரத்தில் படுக்க வேண்டி வந்தாலும் இயேசுவை விட்டு கொடுக்காது. ஆமீன் சொல்லுவோமா? இயேசுவை விட்டு கொடுக்காது. இயேசுவை எங்குமே நீங்க விற்காது. இயேசுவை எங்குமே நீங்க கொச்சப்படுத்தாது. இயேசுவை உயர்த்த பாரு. இயேசுவை பேச பாரு. இயேசுவை புகழ்ந்து புகழ்ந்து புகழ்ந்து. ஆமீன். இந்த மகளை எனக்கு நல்லா தெரியும். டெல்லியிலே நல்ல சுகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளை. இன்னைக்கு உலகம் முழுக்க அதிகமாக இப்போ தமிழ்நாட்டில் தான் பாடுறாங்க. நான் ஃபஸ்ட்டு அமெரிக்காவுங்களை பார்க்கும்போது உங்களுக்கு மலையாள பாட்டு சரியாக வராது, ஹிந்தி இங்கிலீஷு தான். இப்போ பார்த்தா ஹிந்தி இங்கிலீஷு தெரியாத மலையாளம் தான் அடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளுக்குள்ளே பார்த்தா இங்கிலீஷும் தெரியாது, மலையாளம் தெரியாது, தமிழ் மட்டும்தான் பாடுவாங்க. அப்போ நான் காஞ்சிபுரத்தில் கூட்டிகிட்டு போயிடுவேன். ஆமாம், காஞ்சிபுரத்தில் தான் பட்டு சாரி, காஞ்சிபுரம் பட்டு ஃபேமஸான சாரி வாங்கி தருவேன். நான் இங்கே அங்கே காரில் வந்து இறங்குமே, எனக்கு தமிழ் தெரியல, ஆனால் நான் தமிழ் பாட போகிறேன், தப்பு இருந்தால் அவன் ஷமிக்கணும். அங்கே நல்லா ஷமையெல்லாம் ஜோதிச்சோட பாடியது. அடுத்த வாட்டி வரும்போது ஒரு மலையாள பாட்டு சொன்னால் எனக்கு தெரியாது, நான் தமிழச்சியாக மாறிட்டோம் சொல்லி பாண்டிக்காரியாக மாறி சொல்லி நீ சொல்ல போகிறேன். ஆமீன். எங்க தமிழ் தேசத்தை கலக்கிறதுக்காக கர்த்தர் எடுக்க போகிறார். இப்படிப்பட்ட பெண்மணிகள் எங்க தேசத்தில் எழும்ப வேண்டும். புருஷன் உண்டு, மக்கள் உண்டு, வீடு உண்டு, குடும்பம் உண்டு, எல்லாம் உண்டு. அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன் ஒரு பைத்தியக்காரியை போல் இப்படி தெரு தெருவா வந்து என் இயேசுவை பாட வேண்டும்? அவர் கொடுத்த சந்தோஷம் அனுபவ சாட்சி நீங்க கேட்டா நீங்க போக மாட்டீங்க. அவ்வளவு பெரிய அற்புதங்கள் கர்த்தர் அந்த பிள்ளையோட வாழ்க்கை செய்திருக்கிறார். அந்த நன்றிக்காக தான் பாட்டு பாடிட்டு வராங்க. காணிக்க வாங்குறதுக்கு அல்ல, நன்றிக்காக. தேவன் செய்த அற்புதமான செயலுக்காக, அற்புதமான கிரியைகளுக்காக நான் வாழும் நாள் முழுவதும் பாட வேண்டுமே. ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படியானா கர்த்தர் நிச்சயமா உங்களை கொண்டெல்லாம் செய்வாங்க. சொல்லுவாங்க, ஆனதும் பெண்ணால அழிவதும் பெண்ணாலும் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதை கேட்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. உண்மையில் ஒரு பெண்ணால தான் உலகத்தில் பாவம் வந்தது, அது சத்தியம்தான். ஒரு பெண்ணால தான் பாவம் வந்தது. ஆனா அதே ஒரு பெண்ணாலே தான், அவருடைய வயிற்றில் தான் பாவத்தின் பரிகாரியாக கிறிஸ்து உற்பத்தி ஆனாங்க. ஆமீன் சொல்லுவோமா? இங்க இருக்கிற பெண்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துற நீங்க கொஞ்சம் 10 அல்லேலியா சொல்லு. அதனாலதான் கொஞ்சம் உங்களுக்கு நான் கொஞ்சம் பேசுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு கல்லறையில் இயேசு இருக்கும்பொழுது இங்க இருக்கிற அத்தனை ஆண்களும் நல்ல கொடவயறு, நல்ல மீசை, நல்ல கராத்தா மாஸ்டர் மாதிரி தான். பாருங்க, மேடையில் பாருங்க, எல்லாம் மிலிட்ரி மேன் மாதிரி தான் இருக்கிறார். எல்லாரும் தொடைக்குள்ள தலையை போட்டு குனிஞ்சு, நம்மள அல்ல, அவங்க தொடைக்குள்ள தலையை போட்டு குனிஞ்சு என்னடா நடக்குவது தெரியாம விரைச்சிட்டு இருக்கும்பொழுது 3 பெண்கள் இருட்டோட கல்லறைக்கு போறாங்க. ஆமென். என் வேதத்தில் ஏதோ எழுதியிருக்கிற பெண்கள் பலவீனமான பாத்திரம், என்னால 1% ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்க சொல்லுங்க பார்ப்போமே. பிறக்க வேண்டாம், பிறந்த குழந்தை 1 மணி நேரம் பாடுறான்னு சொல்லுங்க, கணத்திலே போட்டு சாவடிச்சு போயிடுவான். ஆமென். நான் பைக்கில் ஆரம்ப காலத்தில் பைக்கில் போகும்போது என் மனைவி பின்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பான். அவள் மடியில் ஒரு பெரிய பொட்டல் இருக்கும், பேகு, அவளோட பேகு, குழந்தையோட பொருட்கள், என்னோட பொருட்கள் எல்லாம் அது மடியில் இவ்வளோ பெரிய இருக்கும். முதுகில் வந்து ஒரு பேகு மாட்டியிருப்பாங்க. அப்புறம் குழந்தை மடியில் வச்சிருப்பாங்க. இவ்வளோ வச்சுட்டு ஒரு கையால் எண்ணெய் கட்டி பிடிக்கும். பைக்கில் போகும்போது சிட்டியில் வரும்போது என்ன சொல்லிடுமா, அசிங்கமாக இருக்கிறேமா, எல்லாரும் பார்க்குற கையடி, வீட்டில் வந்து கட்டிப்பிடி, ரோட்டில் கட்டிப்பிடிக்க சொன்னேன். நான் விட மாட்டேன். நான் அனுபவம் உண்டல்ல, கையடி வீட்டில் வந்தால் கட்டிப்பிடிக்க மாட்டான். அது என்ன தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோட்டில் எல்லாரும் பார்க்குறதுல கட்டி அப்படியே உடம்போடு அணைச்சி அப்படி வச்சுட்டு போகிறேன். எனக்கு அசிங்கமாக இருக்குது. நான் ஒரு பாஸ்டர், கையடி நான் எடுக்க மாட்டேன், கையடி நான் எடுக்க மாட்டேன். வீட்டில் வந்திருந்தாலும் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ற? நீங்க கீழே விழாம இருக்கிறதுக்கு நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன். அதே நேரத்தில் அவங்கள முன்னாடி வச்சு நம்ம பின்னாடி உட்கார்ந்ததெல்லாம் பண்ணி பாருங்களேன், முடிஞ்சிச்சு கதை. ஹல்லேலூயா. நீங்க விழாம இருக்கிறதுக்காக நான் பிடிச்சிருக்கிற பாஸ். இவங்க பலவீன பாத்திரம் யாரு சொல்ல முடியும்?
அதிகாலமே 4 மணிக்கு எழும்புறா, வீட்டை பெருக்கிறா, தண்ணி பிடிக்கிறா, பாத்திரம் தொலைக்கிறா, சமைக்கிறா, பெட் காப்பி கொண்டு கொடுக்குறா, கர்த்தருக்கு சோதரம் புட்டு அவிக்கிறா, இட்லி அவிக்கிறா, இனி சொல்லிட்டு போன நேரம் இல்லை, எல்லாத்தையும் அவிச்சு கொடுக்குறா. அது நம்ம எரும மாடு மாதிரி உட்கார்ந்து தின்னுக்கிட்டு குறையும் சொல்லிக்கிட்டு கர்த்தருக்கு சோதரம். அந்த பிள்ளை திருப்பி வேலைக்கு போகுது, திருப்பி வந்து வீட்டை பெருக்குது, குழந்தைய பார்க்குது, புருஷனை பார்க்குது, எல்லா வேலை. இவர் வர்றாங்க, எதை வாங்குறா, தின்றா, டிவிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறா, இல்ல நியூஸ் பேப்பர் பார்க்குறா, ஆம்பளைன்னு சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க மனைவி இங்க இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால ஸ்திரீகளாக நீங்கள் பலவீன பாத்திரம் அல்ல. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை மரித்து உயிர் தெழுந்தது முதல் சந்தித்தது பெண்ணு தான். இயேசுவை உலகத்துக்கு சுமந்து கொண்டு வந்தது பெண்ணு தான். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசுவின் பாதத்திலே கண்ணீர் சிந்தி அழுது புலம்பி அவருடைய கண்ணீரினால் பாதம் நனைச்சு தைலம் பூசி முத்தம் கொடுத்தது பெண்ணு தான். எந்த ஆம்பளை அது செய்தது சரித்திரத்திலே கிடையாது. எத்தனை பேர்? நிறைய பெண்களை குறித்து பேசிட்டு போகலாம். ஆனபடி பெண்மணிகளாய் வந்திருக்கிற நீங்கள் ரொம்ப 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 நல்லவங்க. உங்க மாதிரி அழகு வேற உலகத்தில் யாருமே இல்லை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க ஆஸ்திரேலியாவுக்கு செல்லும்போது இங்கே சென்னை கிளம்புமே சில பாஸ்டர்ஸ் மூத்த போதைகளும் சொன்னாங்க, பாஸ்டர்மா என் ஒய்ஃப் நானும் போகிறேன். இப்போ சொன்னேன், ஆண்டி நீங்கள் வந்து டிஷர்ட் போடணும், ஜீன்ஸ் போடணும், முடி வந்து கிராஃப் வெட்டணும், இப்படியெல்லாம் அங்கே போனால் சாரி எல்லாம் கட்டிட்டு போனால் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, ஏர்போர்ட்லேயே உங்களை விட்டுருவேன்னு சொன்னேன். என் மனைவி சொன்னேன், நான் வரமாட்டேன்னு சொன்னேன். கடைசி நாங்கள் போனேன். நாங்கள் போய் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே எல்லாரும் சுற்றி என் மனைவியை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்னை எவனுமே ஃபோட்டோ எடுக்க மாட்டான். சுற்றி என் மனைவியை ஃபோட்டோ எடுக்கிறான். கடைசி பார்த்தா கிண்டல் பண்ணதுக்காக தான், கேலி பண்ணதுக்காக தான், பரிகாசம் பண்ணதுக்காக தான் எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. நான் அன்னைக்கு அந்த மேடையில போய் நின்றுட்டேன். மனைவி என் பக்கத்தில் கூப்பிட்டு சொன்னேன், உலக அழகிகளை நீங்க பார்த்திருக்கிறீங்களான்னு கேட்டேன். அவங்க ஒரு சிலர் எல்லாம் ஆமான்னு சொன்னேன். நான் சொன்னேன், இவ்வளவுதான் உலகத்திலே அழகி என்று சொல்லி என் மனைவியை கொஞ்சம் புகழ்ந்து பேசுறோன்னே மறுநாள் பார்த்தா ஒரு பாதி பேர் சேலை கட்டி வந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா எல்லாருமே பெண்கள் சேலை கட்டி வந்திருக்கிறாங்க. அங்கத்தெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் நான் இங்க சொல்லக்கூடாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் ஃப்ரீ பாஸ் தான். ஆனா நீங்க தான் ரொம்ப அழகு. ஒழுக்கமா, எதுவுமே புறம்போக்கு இல்லாம உருப்படியா வஸ்திரம் உடுத்து. ஏன் புறம்போக்கு சொன்னா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகா மறைக்கின்றதா மறைச்சு யோக்கியமா வந்து இருக்கிற பாருங்க தமிழ் பெண்கள். ராமின் சொல்லுமா, உங்களே தானமா இவ்வளவு நான் பேசிட்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசிட்டு இருக்கணும். ஆனா உங்களை குறித்து பேசும்போது ராமின் சொல்லக்கூடாதா? நான் ஒன்றும் அழகு கிடையாது பாஸ்டர், நீ தான் அழகி. ஆமீன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்ப தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு வரும்பொழுது தேவன் ஒரு சாதாரண தெய்வமாக நீங்க எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய ஒவ்வொரு தீர்மானத்தின் அடிப்படையில் குடும்பத்திலே குடும்ப ஜெபம் இருக்குதா முதல்ல பாரு, அதிகால ஜெபம் இருக்குதா முதல்ல பாரு, வேதத்தை படிக்கிறீங்களா பாரு, ஒழுங்கா சர்ச்சுக்கு போறாரா பாரு, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாரா பாரு, சபைக்கு நீங்க என்ன பணி செய்றீங்க, என்ன ஊழியம் செய்றீங்க அது நீங்கள் பாருங்க. எப்படி நீங்க பழகுங்க, வேலை செய்கிற இடத்துல, மற்ற நண்பரோடு சொந்தத்தில் பந்தத்தில் எல்லாம் போகும்போது எப்படி நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. எங்கேயும் கிறிஸ்துவுக்கு சாட்சியா நின்று பாருங்க, சத்தியத்துக்கு சத்தியமா நின்று பாருங்க, ஆண்டவரோடு சார்ந்து நின்று பாருங்க. உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவாராக. உங்க வாழ்க்கையில பலத்தை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க என் தேவன் வல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? யோபின் புத்தகத்தில் அவர் தீர்மானம் எடுக்கிறார். 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யோபினோட தீர்மானம், அவர் என்னை கொன்று போல குமிந்து கிடக்கு நேரத்தில் எல்லாம் தோற்று போக கர்த்தர் சம்மதிக்க மாட்டேன், நீங்க பூத்து குலுங்க தான் கர்த்தர் சம்மதிப்பேன், உங்களுக்கு ஒரு கேடும் வரமாட்டேன், உங்களுக்கு ஒரு கேடும் வரமாட்டேன். டாக்டர்கள் கைவிடலாம், உலகம் கைவிடலாம், சமுதாயம் கைவிடலாம், புருஷன் கைவிடலாம், பெற்றோர் கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், யாரு கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். அவர் ஒரு போதும் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மீட்டிங் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வர போகுது, ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வர போகுது, ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தெய்வம் இந்த மீட்டிங் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வர போகிறார். அப்படி யோபு தீர்மானம் எடுத்தார். அடுத்து நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். ஜோஷுவாவின் தீர்மானம் பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயரின் புத்தகம், மோசையின் தீர்மானம், எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க, பார்ப்போமே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24-25 வசனம். விசுவாசத்தினாலே மோசேதான் பெரியவனான பொழுது பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுகிறதை பார்க்கலும் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும்
தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே ராமே சொல்லுவோமா? இங்க யாராகிலும் ஒருவரது சொல்ல தைரியம் உண்டா? தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிக்க போறேன். அனத்தியமான பாப சந்தோஷத்துக்கு அடிமைகளாய் போகாம தேவ ஜன அங்க இருந்தாங்க. அவரை எல்லாமே 2 மடங்கா கர்த்தர் கொடுத்தாங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒன்னும் சொன்ன உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். மனைவியை மட்டும் ஒண்ணுதான், பழையதுதான். புதுசா கர்த்தர் கொடுக்கல. மற்ற பிள்ளைகளும் சரி, ஆடுகளும் சரி, மாடுகளும் சரி, ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒட்டகங்களும் சரி, கழுதைகளும் சரி, எல்லாம் கர்த்தர் 2 மடங்காய் கொடுக்கிறார்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எவள் வந்து அவனோடு இருந்து தூஷித்து தெய்வத்தை விட்டு தூஷித்து சாகடான் சொன்னேனோ அவளோடு மறுபடியும் குடும்பம் நடத்த கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாங்க. ஆமென். அநேகர் பிரசங்கம் பண்ணுவாங்க, யோபு தன் மனைவியை பைத்தியக்காரின்னு கூப்பிட்டாரா? இல்ல, ஒரு பைத்தியக்காரியை போல பேசுகிறாரு. இதுவரைக்கும் நம்ம நன்மை அனுபவித்தோம், இப்ப கொஞ்சம் தீன்மையும் கூட அனுபவிப்போமே. உங்களால் இது சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். 10 டெட் பாடி, 10 பிள்ளைகள், ஒருத்தனும் கூடி அவனுக்கு தண்ணி கொடுக்கிறதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இல்லாம 10 பாடி அவன் வரிசையா வைத்து அவன் தலையை மொட்டை அடித்து அங்க குமியலா 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 ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்களும் மலை போல குமிந்து கிடக்கு நேரத்தில் எல்லாவற்றையும் பார்த்து சொல்லுகிறார், நிர்வாணியாக தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாக போக போறேன். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய ஹிருதயத்தில் எப்ப வருவேனோ நீங்க தோற்று போக கர்த்தர் சம்மதிக்க மாட்டேன். நீங்க பூத்து குலுங்க தான் கர்த்தர் சம்மதிப்பேன். உங்களுக்கு ஒரு கேடும் வரமாட்டேன், உங்களுக்கு ஒரு கேடும் வரமாட்டேன். டாக்டர்கள் கைவிடலாம், உலகம் கைவிடலாம், சமுதாயம் கைவிடலாம், புருஷன் கைவிடலாம், பெற்றோர் கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், யாரு கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மீட்டிங் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வர போகுது. ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வர போகுது. ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தெய்வம் இந்த மீட்டிங் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வர போகிறார். அப்படி யோபு தீர்மானம் எடுத்தார். அடுத்து நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். ஜோஷுவாவின் தீர்மானம் பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயரின் புத்தகம், மோசையின் தீர்மானம், எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க, பார்ப்போமே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25 வசனம். விசுவாசத்தினாலே மோசேதான் பெரியவனான பொழுது பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுகிறதை பார்க்கலும் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே ராமேன் சொல்லுவோமா? இங்க யாராகிலும் ஒருவரது சொல்ல தைரியம் உண்டா? தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிக்க போறேன். அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்கு அடிமைகளாய் போகாம தேவ ஜன அங்க இருந்தா அவனுக்கு அடுத்த ராஜா அவன்தான், பார்வோனுக்கு அடுத்தவன் அவன்தான், அவன்தான் தேசத்தை ஆள போகிறார்கள். அவனுக்கு அங்க எந்த குறையும் இல்லை, குறைச்சலும் இல்லை. அவன் ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்துக்கு வர போகிறார். ஆனால் அவன் பார்க்கும் பொழுது புத்தி தெளிந்த பொழுது இது அநித்தியமான பாவ சந்தோஷம். வேத புத்தகத்தை கையில் எடுத்து ரோட்டிலே படுத்தாலும், வேத புத்தகத்தை கையில் எடுத்து பட்டினி கிடந்தாலும், வேத புத்தகத்தை கையில் எடுத்து சிறைச்சாலையிலே போய் படுத்தாலும், வேத புத்தகத்தை கையில் எடுத்து எந்த ரோட்டிலே படுத்தாலும் தேவ ஜனங்களோடு கூட இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது தான் நமக்கு பாக்கியம். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அப்படியான உலகத்தில் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வாராக. இன்னைக்கு வெறும் முகவரை மட்டும்தான் நான் சொல்றேன். நாளைக்கு கர்த்தர் நேரம் கொடுத்தால் உங்களுக்கு நான் தெளிவாக பேச ஆசைப்படுகிறேன். நாளைக்கு பகல் கூட்டத்தில் பெரிய மிராக்கள் கர்த்தர் செய்ய போகிறார். எப்பேற்பட்ட வியாதி டாக்டர்களால் கைவிடப்பட்டு, தெய்வங்களால் கைவிடப்பட்டு, மாந்திரிகரால் கைவிடப்பட்டு, எப்பேற்பட்ட வியாதி ஆகட்டுமே நீங்க கொண்டு வாங்க, இயேசு அற்புதம் செய்வார். நாளைக்கு பகல் உங்களுக்காக நான் என்னால் முடியாததான் பாடி கண்டிஷன், ஆனாலும் ஒருவேளை இந்த மீட்டிங்கில் அடுத்தது வெள்ளி சனி ஞாயிறாமலை ஏஜியில் பேசணும், அந்த மீட்டிங் கேன்சல் ஆனாலும் பரவாயில்லை, இங்கே ஜீவனை கொடுத்துட்டு போவதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் கட்டாயம் இந்த மீட்டிங்கில் விடுதலை அடையணும். கட்டாயமா இந்த மீட்டிங் நீங்க விடுதலை அடையணும். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த மீட்டிங்கில் கட்டாயம் உங்களுடைய பிசினஸ்ல, உங்க குடும்பத்தில், உங்க சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு கடமைக்காக அல்ல, இதுக்காக கொடுத்தவங்க, ஜெபித்தவங்க, உழைத்தவங்க, பாடுபட்டவங்க இருப்பாங்க. அதோட பிரதிபலன் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே தரப்போகிறார்கள். இதுக்காக ஓடி உழைத்து கண் விழித்து அத்தனை பேருக்கும்
நேற்று ராத்திரில பாஸ்டர் நான் விசாரித்தேன். பாஸ்டர், நீங்க ஏர்போர்ட்ல போய் பிள்ளை கூட்டி கொண்டு விடணும், அது பிற்பாடு நீங்க நாகர்கோவில் என்னை கூட்டிட்டு வரணும், எப்படி? நானே வேற கார் வச்சு வந்துடுறேன். இல்லை இல்லை, நானே வரேன்னு சொன்னேன். நான் ஏர்போர்ட் நேற்று நாகர்கோவில் இறங்குறதுக்கு முன்னே பாஸ்டர் அங்கே வந்திருக்கிறாங்க. இவங்களை ஏர்போர்ட்டில் போய் வீட்டில் கொண்டு விட்டுட்டு, அங்கே ஃப்ளைட் லேட் ஆச்சு இல்லை? ஆமாம், அவங்களை கொண்டு வீட்டில் விட்டுட்டு கரெக்டாக நான் வர்றதுக்கு முன்னாடியே கரெக்டாக வந்து பிளாட்ஃபாரத்தில் நிற்கிறேன் என்னை கூட்டு வர்றதுக்காக. அவரை பார்க்கும்போது அவர் நடக்கிறதும் அவர் பேசுறதும் பார்த்தா தூக்கம் தூக்கம் தூக்கம், அவ்வளோ களைப்போடு இதுக்காக உழைத்திருக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் முன்னே ஒரு பாஸ்டர் சொன்ன பார்த்தீங்களா, பெரிய அறுவடை இங்கே வரப்போகுது. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். அநேகருடைய விளக்குகள் எரிய போகுது, அநேகருடைய கண்ணீர்கள் மாறப்போகுது, அநேகருடைய புலம்பல்கள் மாறப்போகுது, அநேகருடைய மாறா மதுரமாக போகுது, அநேகருடைய தனிமை, அநேகருடைய துக்கம், அநேகருடைய நிந்தனைகள், அநேகருடைய பரிகாசங்கள், அநேகர் அனுபவிக்கிற கஷ்டங்கள், பாடுகள், வறுமைகள், பட்டினிகள் இந்த மீட்டிங்கோட முடிய போகுது. ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு புதிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அதை செய்ய வேண்டுமானால் இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானத்தை எடுத்துதான் இந்த இடத்தை விட்டு போகணும். வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமாக முழங்கால் படிட்டு குடும்பத்தோடு ஜெபித்து ஒரு தீர்மானம் எடுங்க. நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையை சேவிப்போம், என் ஆண்டவருக்காக உயிரை கொடுப்போம், என் ஆண்டவருக்காக ஓடுவோம், என் ஆண்டவருக்காக உழைப்போம், என் ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்கும் என்று சொல்லி நீங்க அர்ப்பணிக்கிறது உண்டானால் ஏசப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏசப்பா செய்வாரா செய்ய மாட்டாரா? ஏசப்பா செய்வாரா செய்ய மாட்டாரா? ஏசப்பா செய்வாரா செய்ய மாட்டாரா? நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தால் அவர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், நீங்க கீழாகாமல் மேலாகுவாய், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்வார் கர்த்தர். தோல்வி என்பது கிறிஸ்தவனுக்கு கிடையாது. தோல்வி என்பது கிறிஸ்தவனுக்கு கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தோல்வி கிறிஸ்தவனுக்குள்ளது அல்ல. ஏன் கேட்டா, கிறிஸ்தவன் ஆராதிக்கிற கிறிஸ்து எங்குமே தோற்று போன சரித்திரம் இல்லை. அவருடைய செல்ல பேர் ஜெய கிறிஸ்து. அவர் மரணத்தையே ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். ஆமென். மரணத்தினை பாதாளத்தினை திறவுகோலை தட்டி எடுத்தவர், பிசாசின் தலையை நசக்கினவர், அற்புதம் செய்த அற்புத மூர்த்தி அவர்தான். கருணாநிதி அவர்தான் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வெளிச்சமாய் வரப்போகிறார். அந்த கர்த்தர் உங்க வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு சமாதானமாய் வரப்போகிறார். அந்த தெய்வம் இன்னைக்கு உங்க கூடவே உங்க வீட்டுக்கு வரப்போகிறார். எத்தனை பேர் அழைச்சி கொண்டு போது காய்த்தப்படுறீங்க? உங்க வீட்டுக்கு வரப்போகிறார் இயேசு. உங்க வீட்டுக்கு வரப்போகிறார் இயேசு. உங்க தொழிற்சாலைக்கு வரப்போகிறார் இயேசு. உன் கண்ணீரின் பக்கத்தில், மாறாவின் அனுபவத்தில், தனிமையில இயேசு வரப்போகிறார். ஆமீன் சொல்லுவோமா? இங்கே பார்த்த பக்தர்கள் எல்லாம் தீர்மானம் எடுத்தது யாருக்கும் நஷ்டமாய் போகவே இல்லை. அந்த தீர்மானம் எல்லாம் அவங்களுக்கு சக்சஸா முடிந்தது. அப்படி இன்னைக்கு ராத்திரி எனக்கு பாஸ்டர் 9:30 வரைக்கும் டைம். 9:30 காலா பாஸ்டர்? 9:50 சொன்ன 9:30 தானே? ஓகே, அது வரைக்கும் எனக்கு டைம் உண்டு. என்னோட வாட்சில் இன்னும் 20 நிமிஷத்துக்கு மேலே டைம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காக இப்போ ஜெபிக்க போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செய்தி இன்னும் முடியல, நாளைக்கு பார்க்கலாம். நான் உங்களுக்காக இப்போ ஜெபிக்க போறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு முன்னே ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். எனக்கே உங்களை பார்க்கும் இவ்வளோ மனசு வேதனை இருந்தா, உங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் சிந்தின ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறாரு. சாட்டையடி வாங்குற ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறாரு. அவர் உன் வேதனை மாற்ற மாட்டாரா? ஒருவேளை இந்த கூட்டத்தில் டாக்டர்ஸ் கைவிடப்பட்ட கேசுகள் இருந்தால் இன்னைக்கு கேஸ் உனக்கு கை கொடுக்க வருகிறார். மருத்துவர்கள் முடியாது என்று எழுதி கொடுத்த கேஸ் இங்கே இருந்தால் இன்னைக்கு கேஸ் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏசப்பா அதை செய்வாரா? ஏசப்பா செய்வாரா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இங்கே சாணியில் நான் கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசிக்கொண்டு இருக்கும்போது, நான் கார்ல வந்தோண்டு இருக்கும் ஒரு பிள்ளை வந்து சொன்னேன், ஒரு சின்ன குழந்தை, அந்த பிள்ளை 2 கிட்னி ஃபெயிலர் ஆகி அதை டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டு, அந்த பிள்ளையோட நிலைமை ரொம்ப மோசம். குழந்தை வயிற்றில் இருக்குது, பிறக்கில்லை. 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் நினைக்கிறேன். அந்த குழந்தை இப்போ அபார்ஷன் பண்ணணும், 2 கிட்னி ஃபெயிலர், அபார்ஷன் பண்ண சொல்லி அந்த வயரை வைத்து கொண்டு என்னோட காரை மடக்கி அந்த பிள்ளை பேசுகிறாங்க. அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், நீ ஒரே ஒரு நிமிஷம் என்னோட கூட்டத்துக்கு வா, செய்தி கேளு, இயேசு அற்புதம் செய்வா. அந்த பிள்ளையால் அந்த வயர் வச்சு இருக்க முடியாது. டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட், டாக்டர் கொடுத்த ஆலோசனை எல்லாம் அவளை போட்டு வாட்டி வதக்கி, முதல் குழந்தை 7ஆம் மாசத்துல அந்த குழந்தையை கொன்றுடணும், அபார்ஷன் பண்ணி கொண்டு அடிச்சிடணும். அந்த பிள்ளை அப்படி துடியா துடித்து அப்படி இருக்கும்போது நான் வந்த காரில் அவளை ஏற்றி நேரே கிரவுண்டுக்கு கொண்டு வந்தேன். அன்னைக்கு நான் சத்தியத்தை கொடுத்தேன், அவளுக்காக செபித்தேன். இன்னைக்கு அந்த பிள்ளை 3rd or 4th படிக்கிறேன்னு நினைக்கிறேன். 4th படிக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? 4th படிக்கிறாங்க. அபார்ஷன் பண்ணி கொல்லவே இல்லை.
உன் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை அழிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் சொன்ன, நான் அதை அழிக்க மாட்டேன், வாழ வைக்க வந்திருக்கிறேன். பிசாசு உன்னை அழிக்கிறதுக்காக வந்திருக்கலாம், அவர் உனக்கு வாழ வைக்க வந்திருக்கிறார். அங்க விபச்சார குற்றத்திலே கையும் களவுமாய் ஆமீன் கல்லறியதுக்காக கொண்டு நிறுத்தி இருக்கிறார்களே. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லறிய வேண்டும், கல்லறிய வேண்டும், கல்லறிய வேண்டும். அவள் ஒரு விபச்சார கள்ளி, அவளுக்கு வேற உத்தியோகம் இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை. அவள் விபச்சார தொழில் செய்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார். வேற எந்த உத்தியோகம் அவளுக்கு கிடையாது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அவளை கல்லறியதுக்காக அங்க இருக்கிற சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியவர்கள் வரை கூட்டம் கூட்டமாய் கல்லுகளை தூக்கிட்டு வந்தாரே. இயேசுவிடத்தில் வந்து, ஐயா, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லறியணும், கையும் களவுமாய் பிடித்து கொண்டு வந்தோம் சொல்லுமோ, இயேசு குனிந்திருந்த என்ன சொன்னது? உங்களில் பாவம் இல்லாதவன் முந்தி அவளை கல்லறியட்டும். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தால் இயேசு தலை நிமிர்ந்து பார்க்கும்போது ஒரு பெரிய கல்குமியல் அங்க தெரியுது. பக்கத்தில் ஒரு பெண்ணு தனிமை நிற்கிறார். அந்த கல் குமியல் எது? இவளை கொல்லுவதற்காக வந்த கல்லுகள், இவளை உடைத்து சீறி பிசைஞ்செடுத்து கொல்லுவதற்காக வந்த கற்கள். அது ஒரு மலை போல காட்சி அளிக்கும் பொழுது அது பக்கத்தில் நிற்கிற இயேசு கொடுத்த ஆலோசனை, நானும் உன்னை ஒன்றும் செய்ய போறதில்லை, நீ போகலாம். இன்னும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. நான் உன்னை அழிக்கிறதுக்காக வரல, வாழ வைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இன்னைக்கு உன்னை மங்கி எறிகிற திரி அவர் அணைக்க வரல, நெறிந்த நாணலை அவர் முறிக்க வரல, உன்னை வாழ வைக்க இயேசு வந்திருக்கிறார். இங்கே வந்து ஏதோ 58வது திருவிழா கொண்டாடுறதுக்கு வரல, உங்க இந்த 58 வருஷத்தை துக்கத்தை மாற்ற இயேசு வந்திருக்கிறார். இத்தனை வருஷமா நீங்க அனுபவிக்கிற கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு கரம் இங்க வந்திருக்குது. உன்னுடைய காயங்களை ஆற்றி பொறுக்க வைக்க ஒரு ரணவைத்து நீங்க இறங்கி வந்திருக்குது. அப்படி ஒரு கையிலே கீழையாத்தின் பிசிலின் தைலம் வைத்திருக்கிறார், ஒரு கரத்தினால் அவருடைய ரணத்தை ஆட்ட வந்திருக்கிறார். அவர் காயப்படுத்துகிறவரும் காயங்களை ஆட்டுகிறவருமாய் இறங்கி வந்திருக்கிறார். கொடிய கேன்சரா, கொடிய ஆஸ்மாவா, கொடிய நோயா, எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டுமே, உன்னுடைய ஹிருதயத்தின் வாழ்விலே ப்ராப்ளமா, எலும்பிலே புற்றுநோயா, ரத்தத்திலே ப்ராப்ளமா, உனக்கு பிரெயின்ல டியூமரா, உனக்கு என்ன பிரச்சனை? இந்த மகளுக்கு ஞாபகம் எனக்கு தெரியல, ஓர்மை உண்டது எனக்கு அறியத்தில்லை. ஷார்ஜா ஐபிசியில் எத்தனை பேர் கேன்சர் சாட்சின்னு கேட்டு பாருங்க. பிரெயின் டியூமர், கொடுமையான கேன்சர் எல்லாம் இவங்க தான் பாட்டு, நான் தான் மெசேஜ். எத்தனை பேர் மேடைக்கு ஓடி வந்தது கேளுங்க. ஷார்ஜா ஐபிசியில் இன்னைக்கு கேன்சருக்கெல்லாம் இயேசு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். உடைய அந்த முழகள் எல்லாம் இன்னைக்கு உருக போகுது. கேன்சர் கட்டியெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு அல்ல, இன்னைக்கு உருக போகுது. நீ சுமந்து வந்த கட்டியோட வீட்டுக்கு போக மாட்டேன். அந்த முழைக்கு இன்னைக்கு லாஸ்ட் டைம். அதுக்கு இப்ப மணி அடிக்கிறார் சொர்க்கத்தில், மணி அடிக்கிறார் சொர்க்கத்தில். இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை தான். உன்னுடைய ஆஸ்மா வீசிங் உன்னால முடியல, கொடுமையான அந்த வீசிங் இன்னைக்கு ராத்திரி ஸ்டாப் ஆக போகுது. உன்னுடைய எல்லா ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இன்னைக்கு சாமி ஸ்டாப் ஆக போகுது. பிரெயின் டியூமர் இயேசுவின் நாமத்தில் இப்ப விடுதலையாக போகுது.